கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ள பாமக பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி மரக்காணத்தை அடுத்த நடுக்குப்பம் பகுதியில் மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இந்த கொலை முயற்சி வழக்குடைய முழு பின்னணி என்ன? விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? தற்பொழுது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் ராஜசேகர். நிச்சயமாங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே நடுக்குப்பம் பகுதி உள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த அருண், கீர்த்தி, கோகுல், அனீஸ் ஆகிய 4 கல்லூரி மாணவர்கள். இவர்கள் கடந்த 31ஆம் தேதி அன்று நடுக்குப்பத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் முறுக்கேரி சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் பின்னால் வந்த பாமக பிரமுகரின் காரானது இவர்களது பைக் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அந்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். இந்த படுகாயமடைந்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள் மரக்காணம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்தது அந்த காரை ஓட்டி சென்றது பாமக பிரமுகரிடம். இவர்களுக்கு இடையே முன்னாடி முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஐயப்பன், சுகுமார் ஆகியோர் மீது கொலை முயற்சி வழக்கு மரக்காணம் போலீசார் பதிவு செய்தனர். இதில் பதிவு செய்ததிலிருந்து 3 பேர்ல ஒருத்தவரை நேற்று கைது பண்ண நிலையில மீதி இருக்கும் 3 தலைமறைவான 3 கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை எடுத்தாங்க. போலீசார் கைது செய்யாததை கண்டித்து இன்று பாத்தீங்கன்னா மரக்காணம் திண்டிவனம் சாலையில அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அந்த சாலை மறியலில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் போலீசார் லேசான தடியடி நடத்தி பொதுமக்களை கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தினால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. நன்றி ராஜசேகர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.